ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா புசு புசுன்னு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் கடலை மாவு வந்து நான் சேர்த்துருக்கேங்க. சளிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது விக்ஸ் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா வந்து சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இது கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு கலக்கி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா சீவி வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து நம்ம மாவில் அப்ளை பண்ணிட்டு சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வாழைக்காயை எடுத்து நம்ம மாவில் முக்கி பஜ்ஜி வந்து போட்டுக்கலாம். நம்ம போடும்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா புசு புசுன்னு பஜ்ஜியெல்லாம் நல்லா சூப்பராக உப்பி வரும். சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். நான் சொன்ன இதே அளவுகளில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் சமையல் சோடா சேர்க்கும்போது. இப்போ 2 பக்கமும் வேக வச்சு நம்ம பஜ்ஜியை வந்து எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா பஜ்ஜி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அதே சமயம் ரொம்ப சூப்பரான நம்மளோட பஜ்ஜி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு பஜ்ஜி எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்தும் வந்திருக்குன்னு. நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி பஜ்ஜி வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.